இப்போ ChatGPT எடுத்துட்டோம். அதுல இப்ப இந்த சாரி இந்த போட்டோ இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்து இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் சாரியை வந்துட்டு நீட்டா போஸ்ட் பண்றதுக்கு, என்னோட இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்றதுக்கு நீட்டா எடிட் பண்ணி கொடுங்க. கொடுத்தாச்சு. நம்ம தான் இன்ஸ்டா ஐடியில போஸ்ட் பண்ணணும், அது போஸ்ட் பண்ணாது. ஓகேவா? இப்போ வந்து இந்த போட்டோவை மட்டும் நான் கிளியரா பிளர் இல்லாம நீட்டா எடிட் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து கிரியேட்டிங் இமேஜ்னு காட்டுதா. இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். இப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இது பண்ணும்போது இப்போ இவங்க கேட்ட மாதிரி உங்களோட ஐடியை வந்து வாய்ஸ்ல சொல்றதை விட டைப் பண்ணி அனுப்பிடுங்க. ஓகேவா? அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாதிரி எனக்கு வந்து போஸ்ட்ல இருக்கிற மாதிரி எனக்கு சாரி ப்ரீ வேணும்னா நான் என்ன நம்பரை கான்டாக்ட் பண்ணணும்ன்றத நம்ம மென்ஷன் பண்ணணும்ல. நம்மளோட கான்டாக்ட் நம்பரையும் டைப் பண்ணி அனுப்பிடணும். டைப் பண்ணி அனுப்புங்க, அது பெஸ்ட். ஏன்னா நம்ம என்ன டைப் பண்ணிருக்கோமோ அதை அப்படியே ChatGPT இது பண்ணும். இப்போ நீங்க வாயில சொல்லும் போது, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் சேலஞ்ச் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, கேப்ஸ்ல வரலாம், ஸ்மால்ல வரலாம், பியூட்டிஃபுல் சேலஞ்ச் நடுவில் ஸ்பேஸ் வரலாம், இந்த மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வந்து உங்களோட ஐடியா வந்து நீட்டா வந்து டைப் பண்ணி இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதான் அனுப்புனீங்கனாலும் ChatGPT என்ன பண்ணிடும், கிளியரா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். ஒரிஜினல் போட்டோ எப்படி இருந்துச்சு, இப்ப இந்த போட்டோ எப்படி இருக்கு. ஒரிஜினல் போட்டோ இது ஒரிஜினல் போட்டோ, இது எடிட்டட் போட்டோ. இப்ப இதே நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம், இன்ஸ்டா ஐடி மென்ஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தோமா. எப்படி இருக்கு, இது ப்ரொஃபஷனலா இருக்கா இல்ல இதுல போய் வெறும் நம்பரையும் நம்ம நேமை மட்டும் கொடுத்தோம்னா ப்ரொஃபஷனலா இருக்குமா? இதை பார்த்தா நம்ம கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்களா இல்ல இந்த போட்டோவை பார்த்தா நம்ம ஆர்டர் கொடுப்பாங்களா? நீங்க பண்ண அந்த பாக்ஸ் ஹோல்டிங் அப்படியே தான் இருக்கு, அந்த சாரியில எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் அதோட பேக்ரவுண்ட் அதை எப்படி ப்ரொஃபஷனலா எடிட் பண்ணி கொடுத்துருக்கு ChatGPT. அப்போ ஸோ வந்துட்டு முன்னாடிதான் நம்ம வந்துட்டு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம உட்காந்து எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து ChatGPT வந்து ரொம்ப சூப்பரா ப்ரொஃபஷனலா எடிட் பண்ணி கொடுத்துருது. 1 மினிட்ல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது. அப்போ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலா நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கணும். ஓகே, ChatGPT நீங்க நிறைய நீங்க கேதர் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத ChatGPT கேட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா உங்களோட கெரியருக்கு பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும்.